நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ் பத்தி ஒரு வீடியோ போடுறேன்னு நேத்துக்கு நான் சொன்னேன். சோ அதுக்கான வீடியோ தான் இது. நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ் ஏன் முக்கியம், கோட் படத்தோட நார்த் இந்தியா ஸ்டேஜ் என்ன, இது ரெண்டுத்தையும் இந்த வீடியோல பார்ப்போம். இங்கே சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஸ்கிரீன் மல்டிபிளெக்ஸ் எல்லாமே ஒண்ணுதான். ஆனா நார்த் இந்தியால இது ரெண்டா பிரிக்கிறாங்க. நார்த் இந்தியால ஒரு படம் மல்டிபிளெக்ஸ்ல வரணும்னா அந்த படம் 8 வாரம் ஓடிடி அக்ரிமெண்ட்டுக்கு போயிருக்கணும். அதுக்கு கம்மியா அந்த படம் போனா நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்ல படம் வராது. சிங்கிள் ஸ்கிரீன் இருக்கக்கூடிய தியேட்டர்ஸ்ல மட்டும்தான் படம் வரும். மல்டிபிளெக்ஸ்ல வரலனா என்ன பாதிப்புனா, இப்ப இந்தியால இதுவரைக்கும் 1000 கோடி வசூல் பண்ண படங்கள் இருக்குல்ல, அந்த படங்கள் எல்லாமே நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்ல வந்து அங்க ஹிட் ஆனதால மட்டும்தான் 1000 கோடி ஈஸியா ரீச் பண்ண முடிஞ்சது. எக்ஸாம்பிளுக்கு 1000 கோடி வசூல் பண்ண ஏதாச்சும் ஒரு படத்தோட வசூல் எங்க நான் போடுறேன், அதுல நார்த் இந்தியா வசூல் எவ்வளவுன்னு பாருங்க. சோ அப்ப உங்களுக்கு புரியும் நார்த் இந்தியா மார்க்கெட் எவ்வளவு முக்கியம்னு. சோ ஒரு நல்ல படமா இருந்தாலுமே கூட நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்ல படம் வரலனா ஒரு அளவுக்கு மேல இந்த படத்தோட வசூல் அதிகம் ஆகாது. இப்ப லியோ ஜெயிலர் மாதிரியான படங்கள் 600 கோடி வரைக்கும் தான் போச்சு. இதுவே நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்ல வந்திருந்தா இன்னும் அதிகமா போயிருக்கும். இப்ப கோட் படத்தோட நார்த் இந்தியா ஸ்டேஜ பார்ப்போம். கோட் படம் நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்ல வருதா இல்லையான்னு இது வரைக்கும் அவங்க மென்ஷன் பண்ணவே இல்ல. ஆனா வர வாய்ப்பு இருக்குன்னு தான் நியூஸ் எல்லாம் வந்துச்சு. நானும் சொல்லிருப்பேன். ஆனா இது வரைக்கும் அவங்க மென்ஷன் பண்ணல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா நார்த் இந்தியால பிக்கெஸ்ட் ரிலீஸ்னு சொல்றாங்க. ஆனா மல்டிபிளெக்ஸ்ல வருதுன்னு அவங்க சொல்லல. இப்போ ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணாங்க 500க்கும் மேற்பட்ட லொகேஷன்லயும் 1000க்கும் மேற்பட்ட ஸ்கிரீன்ல நார்த் இந்தியால கோட் படம் வருதுன்னு. ஆனா இந்த ஸ்கிரீன் கவுண்ட் வந்து மொத்த நார்த் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது கம்மி. எக்ஸாம்பிளுக்கு சவுத் இந்தியால தமிழ்நாடுங்கிற ஒரு ஸ்டேட்ல மட்டும் 1150 ஸ்கிரீன்ல கோட் படம் ரிலீஸ் ஆக போகுது. சோ மொத்த நார்த் இந்தியா ஸ்கிரீன் கவுண்டை விட தமிழ்நாடுங்கிற ஒரு ஸ்டேட்டோட ஸ்கிரீன் கவுண்ட் கம்பேர் பண்ணும்போது நார்த் இந்தியால கோட் படம் ரிலீஸ் ஆகிற ஸ்கிரீன் கவுண்ட் கம்மி. ஆனா இதுல பாசிட்டிவ் என்னன்னா 2.0 படம் மாதிரி ஒரு சில படங்கள் மட்டும்தான் இவ்வளவு ஸ்கிரீன் கவுண்ட்ல ரிலீஸ் ஆயிருக்கு. சோ அப்படி பார்க்கும்போது தமிழ் மூவிஸ்க்கு நார்த் இந்தியால இது ஒரு பாசிட்டிவ். இப்போ இந்த கோட் படம் இல்ல, எந்த தமிழ் படமா இருந்தாலும் அந்த 8 வாரம் ஓடிடி அக்ரிமெண்ட் போட்டு நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்ல படத்தை கொண்டு வந்தா வசூல் இன்னும் அதிகமா எடுக்கும். அதை கண்டிப்பா தமிழ் சினிமா முன்ன எடுக்கணும். ஆனா நார்த் இந்தியா ரிலீஸ் பத்தி அவங்க அனௌன்ஸ் பண்ண நினைச்சா அனௌன்ஸ் பண்ணலாம். ஏன்னா அர்ச்சனா கல்பத்தி டைரக்டா அங்க போய் நார்த் இந்தியா ரிலீஸ் பத்தி பேசினாங்க. நான் அதை சொல்லிருப்பேன். ஆனா அது என்ன ஆச்சுன்னு அவங்க சொல்லவே இல்ல. நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ் எவ்வளவு முக்கியம், கோட் படம் அங்க என்ன ஸ்டேஜ்ல இருக்கு, ரெண்டுத்தையும் இந்த வீடியோ எல்லாம் சொல்லிட்டேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் தெளிவா சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் டவுட் இருந்தா கேளுங்க, நான் சொல்றேன்.